ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3 சென்ட் லேண்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, இன்னர் ஸ்டேர்கேஸில் படி ஏறும்போது இன்பிட்வீனில் ஒரு 5க்கு 6 அடியில் பெரிய லேண்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதும், படிக்கட்டுக்கு ஃபுட் லைட்டாக கண்டினியூஸாக ஸ்ட்ரிப் லைட்ஸை கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபிட் பண்ணியிருக்கிறது புதுசாக நல்லா இருக்குது. லிவிங் ஹால், டிவி யூனிட், ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட வால், இந்த 3 இடங்களில் வேறு வேறு கலரில் பெயிண்டில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மெட்டல் கூலிங் சீட் ரூஃபிங்கில் பெரிய பால்கனி கொடுத்து அங்கே ஃபேர்ஃபெக்ட் வாலில் செடிகள் வைக்கிறதுக்கு வசதியாக பிளான்டர் பாக்ஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1320 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 33 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எல்லோ, கிரே அண்டு ப்ரௌன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்சர் ஒர்க்கும் டைல்ஸ் ஒர்க்கும் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 12க்கு 20. நார்த் சைட் செட்பேக் ஏரியாவில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து கார்னரில் 4க்கு 5 அடி சைஸில் அவுட் சைட் பாத்ரூமும் கட்டியிருக்காங்க. இந்தியன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோவில் 2 பில்லர்ஸ்க்கு பெயிண்டில் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்துட்டு வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் செஞ்சு கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. தரைக்கு டார்க் கலரில் பார்டர் டிசைன்ஸோட ஃப்ளோருக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் சிவில் ஒர்க்ஸ்லேயே டிவி யூனிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கீழே பிவிசியில் பேஸ் கேபினெட்டும் பேக்ரவுண்டில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கார்னரில் பூஜா கேபினெட் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கு. வெஸ்ட் சைடு வாலுக்கு ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் அழகான டிசைனில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹாலில் நல்ல வெளிச்சமும் காற்றும் கிடைக்கிறதுக்கு 3 பக்கம் வால்ஸ்லையும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் ஃபிக்ஸ்ட் டைப்பில் டிசைனர் கிளாஸஸ் கொடுத்து சென்ட்ரலில் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி அழகாக ஜன்னலை வடிவமைச்சிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஸ்டேர்கேஸ்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கி அங்கே இன்னர் ஸ்டேர்கேஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம், சைஸ் 10x16. அட்டாச்டு பாத்ரூம், சைஸ் 4.75க்கு 6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 10x16. இது டைனிங் ஸ்பேஸ்.
கார்னரில் பெடஸ்டல் டைப்பில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் யூ ஷேப்பில் டேபிள் டாப் கட்டி கீழே பூரா பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக சைடில் வால் சில்ஸை கடப்பாக்கல்ல போடாமல் கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக கிரானைட்லேயே கட்டியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் வாலுக்கு ஃபுல்லாக பெயிண்டில் டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு விண்டோ தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக ஓப்பனபிள் டைப்பில் விண்டோ கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு ஃபுட் லைட்டாக கீழே பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. படிக்கட்டில் மேலேறி வரும்போது இன்பிட்வீனில் அந்த திரும்புகிற இடத்துல 5x6 அடி சைஸில் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கட்டி வாலுக்கு டெக்ஸ்சர் ஒர்க்கும் சென்டரில் ஓப்பனபிள் டைப்பில் ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்து ஸ்டேர்கேஸுக்கு ஃபுட் லைட்டாக சைடில் கீழே ஸ்ட்ரிப் லைட்ஸும் மாட்டி ஸ்டேர்கேஸை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் செகண்ட் பெட்ரூம், சைஸ் 10x16. அட்டாச்டு பாத்ரூம், சைஸ் 5x10, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூம், சைஸ் 10x16. இந்த வீட்டில் 3 பெட்ரூம்ஸையும் ஒரே மாதிரி 10x16 அடி சைஸ்லேயே கட்டியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம், சைஸ் 5x6. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ, சைஸ் 12x16. தரைக்கு 2x2 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சு சீலிங்க்கு மெட்டல் கூலிங் சீட்டில் செட் போட்டிருக்காங்க. நாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாத திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பால்கனியோட என்ட்ரன்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காங்கிரீட்டில் லாஃப்ட் செல்ஃப் கட்டியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேரஃபெட் வாலில் செடிகள் வைக்கிறதுக்கு வசதியாக சிவில் ஒர்க்ஸ்லேயே பிளான்டர் பாக்ஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி எடுத்து காந்தி நகரில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 62 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.